ரிஷபராசி அன்பர்களுக்கு மே மாத பலன்கள் என்ன? இந்த மே மாதத்தில் ஆகக்கூடிய கிரக பயிற்சிகளுக்கு அதனுடைய பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகிறது? இந்த வீடியோவில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ உங்களை உடனடியாக வந்து சேருங்க. ரிஷபராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டத்தில் சந்தித்த இனம் புரியாத பாதிப்புகள், ஏன்னா ஜென்மக்குரு இனம் புரியாத பயத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்குது. பதட்டத்தையும் சில நம்பிக்கை துரோகங்களையும், யாரை நம்பணுமோ அவங்க நம்ப முடியாமல் யாரை நம்பக்கூடாது அதில் நம்பி இறங்கக்கூடிய நிலையில் இருந்தீங்க. இழப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை. ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இந்த சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் மேலே அபிப்பிராயம் வச்சிங்கன்னா யோசிக்க மாட்டீங்க. அவங்களுக்காக எவ்வளவு வேணாலும் இறங்கி செயல்படுவீங்க. அப்படிப்பட்ட நற்குணம் படைத்தவங்க நீங்கள். அப்படி கடந்த காலங்களில் நீங்கள் நம்பி பல விஷயங்களை இறங்கினது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடையவங்க உங்களுக்கு நட்பு ரீதியில் எல்லா விதத்திலையும் முழுமையான ஒரு அபிப்பிராயத்தோடு சில விஷயங்களை விசாரிக்காமல் கூட இறங்கி சில சுப காரியங்கள் மட்டும் நான் சொல்ல வரலை, குடுக்கல் வாங்கல் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லா விதத்துலேயுமே நான் சொல்கிறேன். அப்போது இதனுடைய விளைவுகள் நம்பி இறங்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இன்றைக்கி நம்பிக்கை துரோகங்கள் ஒன்று இறங்கி பாதிப்புகளை சந்திச்சிங்க. அப்புறம் இவங்களோட சுயரூபமே இன்றைக்கி உங்களுக்கு தெரியுது. ஆக உங்களை பகடக்காயாக பயன்படுத்தின அளவுக்கு எல்லாமே உங்களுடைய பலவீனம் என்னென்னா அபரிவிதமான மற்றவங்க மேலே வைக்கக்கூடிய ஒரு அன்பும் பாசமும் தாங்க. அப்போது இதனால் இதை உங்களுக்கு ஒரு வீக் பாயிண்ட்டாக பயன்படுத்தி மற்றவங்க சுயநலத்துக்காக சில விஷயங்கள் செய்தால் சில வேலைகள்னால நிறைய நெருக்கடிகள் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிடுறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரியாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி, உங்களை தேடி மீண்டும் வந்தால் அந்த இடத்தில் கூட நீங்கள் நியாயத்துக்காக கட்டுப்பட்டு நல்லதை செய்வீங்க. ஏன்னா கர்மாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க ரிஷபராசி அன்பர்கள். அதுவும் சதா தெய்வ சிந்தனையுடனே ஆன்மீக சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களும் பொது விஷயங்களில் நிறைய உடன்பாடும் இறங்கி நிறைய நல்ல விஷயங்கள் செய்து இருக்கீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் தான் இப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து இருக்கீங்க. ஒரு தொழில் ரீதியில் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் இருந்து நம்பி கொடுத்த பணம் உங்களுக்கு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக தடையாக நிற்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி ஆளாயிட்டீங்க. நீங்கள் வாங்காத கடனுக்கு இன்றைக்கி உங்களை சூழ்ந்து நிற்கிது. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்தபடி என்ன நேரம் எடுத்து வைக்கிறது, நம்ம என்ன செய்கிறதுனே தெரியல. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ சாதாரணமாக வாங்கின ஒரு லட்சம் ஒரு 50,000 பிரச்சனை இன்றைக்கி 5 லட்சம் ரூபாய். இப்போ பார்த்தா 10, 20 இன்றைக்கி கணக்கு இல்லாமல் எப்படி தான் இவ்வளவு கடன் வந்துச்சுன்னே தெரியலன்ற அளவுக்கு ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் ஆளாக இருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் உட்காந்து உங்களுடைய கடன் இவ்வளவு தான் இருக்குது, கணக்கு கூட போட முடியாத உங்களுடைய வரவு செலவு உங்களுடைய நாணயத்தை காப்பாற்ற இன்ட்ரெஸ்ட்டு பார்க்காம எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல வாங்கி கட்டி அந்த இடத்துல நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும்னு ஒரு எண்ணத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளை உங்களை நோக்கி போயிட்டு இருந்தாலும் இன்றைக்கி உங்களுடைய நோக்கம் என்னென்னா சாதிச்சிடுவோம், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வெளியில் வந்துடுவோம், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் நம்ம வாழ்க்கையில் சாதிச்சிடலாம் நினச்சிங்க இல்லையா? அது இந்த மே மாதத்தில் உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா இந்த மாதத்தில் கிரக பயிற்சிகள் குறிப்பாக குரு பயிற்சி வரக்கூடிய 15ஆம் தேதி இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு உருவாகுது. அப்போது இத்தனை நாளாக ஜென்ம குருவா நின்று உங்கள் விரலை உங்கள் கண்ணை குத்துறது அளவுக்கு உங்களோட இருந்தவங்க மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களை புரிஞ்சிக்காமல் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பெற்ற பிள்ளைகளில் இருந்து அது எல்லாமே உங்களுக்கு எதிர்மறையாவா? இதை எப்படி மீண்டும் சரி செய்து நாம் ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியுங்கிற ஒரு பதட்டம், இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அருமையான இடத்துல குரு பகவான் போய் நிற்க போகிறாரு. ஏன்னா அந்த ஜென்மத்தில்
நீங்கள் உங்களுடைய எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்டாங்க. அப்போது அவர் தனஸ்தானத்தில் வந்து பாவத்தில் தனது காரகன் போய் நிற்கிறாரு. இதுவே உங்களுக்கு பெரும் ஹைலைட்டு. அது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் வந்து சம்மந்தப்பட்ட இடம் 8ஆம் பாவத்தை குரு பார்வை பார்த்தால் தீராத பிரச்சனைகள் தீரும். ரொம்ப நாளாக தீர்வுக்கு வராத சிக்கல்கள் தீரும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள், தந்தை சொத்துக்கள், அதாவது தன்னுடைய உறவு முறையில் இருந்தவங்களோட தன்னை சார்ந்து இருந்தவங்களோ அந்த இடத்தில் தன் சொத்துக்கள் தேவையில்லாத டாக்குமெண்ட் பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கே தெரியாமல் இந்த டாக்குமெண்ட் ரீதியில் சில சூழ்ச்சிகள் செய்து உங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, அந்த பாதிப்புகளுக்கே தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கூட பிறந்தவங்க, ரிஷபராசி அன்பர்களாக்கப்பட்ட உங்களுக்கு திருமண முயற்சிகள் ரொம்ப நாளாக தடைப்பட்டுட்டே இருக்குது. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளை என்ற அளவுக்கு எல்லாம் கூடி வரக்கூடிய அந்த அமைவுகள் கடைசியில் பார்த்தா காரணமே இல்லாமல் நின்று போகுதுங்க. மனம் வர வரைக்கும் போயும் இன்றைக்கும் நின்று போகுது. ஒரு நிலைமை வீண் தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைமை தான் அளவுக்கு பாதிப்புகள். அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு அளவுக்கு குரு பகவானுடைய அந்த 2ஆம் பாவத்தில் நின்று அஷ்டமத்தை பார்க்குறாரு. உங்களுடைய தீராத பிரச்சனைகள் தீரும். இதுவரைக்கும் நடக்காத சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைப்புகள் இருக்குது. காரியங்கள் நடக்க போகுது. வீடு கட்டுறதுக்கு சிலர் அதற்குரிய எஸ்டிமேட் போட்டு அழகாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குரு பார்வை வேறு இடம் 6ஆம் இடம். ரொம்ப நாளாக கடன் தீரலைன்னு கட்ட போகிறேன், இதிலிருந்து மீண்டும் என்னென்னா வர முடியும்னு உங்களுக்கு 100% அதற்குரிய வழி பிறக்க போகுது. அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. 100% சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் உண்டாக்கி ஒரு அழகான ஒரு மேனேஜ்மெண்ட் உண்டாக்க போகிறீங்க. உங்களுக்கு குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை சரி செய்ய போகிறீங்க. ரொம்ப நாளாக இருந்த தடைகள், அதாவது தொழில் ரீதியாக சரி, வேலையிலையும் ரொம்ப இடைஞ்சலாக இந்த இடத்துல வேலையே வேண்டான்னு நினச்சவங்க குடும்பத்துக்காக என் சூழ்நிலைக்காக நான் வேலைக்கு போகிறேன். நெருக்கடிகளும் ரொம்ப மன உளைச்சல்களும் தனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் வாய்ப்புகள், நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகள் சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு கொடுத்து ரொம்ப அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டு கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு அருமையான வழிகள் பிறக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அந்த கட்டத்துக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பிறக்க போகுது. உங்களுக்கு பதவி உயர்வு 100% உண்டு. அதுலேயும் ஊதிய உயர்வு கிடைக்கும். சாதாரணமாக கூடி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய வருமானம் எனக்கு பத்தலை. நாளுக்கு நாள் எதுக்கு கடன் சுமைகள் தான் இருக்குது, அதிகமாகிட்டே இருக்குது. இதிலிருந்து ஒரு தீர்வு இல்லையா நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக அருமையான ஒரு தீர்வுகள் கிடைக்கும். எப்படின்னா, ஒன்று ஒரு சிறு குறு தொழில் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லைன்னா இன்னொரு இடத்துல வேலை இருக்குது அப்படின்னா ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணலாம். தாராளமாக ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் தான் செய்ய வேலையில் உனக்கு இவ்வளவு தான் என்ன இருக்குது, நீங்கள் வேறு இடத்துக்கு வேலை பார்க்கலாம், இங்கே மட்டும் சொல்லலை, வெளிநாட்டில் வேலை செய்த உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். கண்டிப்பாக சில மாறுதல்கள் ஆகி வேண்டிய நிலைமையில் மாறலாம். வேண்டாம் அப்படின்ற குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதத்தில் யோசிக்காமல் நீங்கள் மாறலாம். நிறைய பேருக்கு இடமாற்றம் இந்த குரு பயிற்சினால் இடமாற்றம் கிடைக்கும். அட என்னடா இடமாற்றம் கிடைக்கிது, மாறலாமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டாம். வாய்ப்பு கிடைச்சா மாறுங்க. அதுலேயும் மாற்றமும் இல்லை. இதில் இந்த குரு பார்வை அப்படிங்கிறது 5ஆம் 6ஆம் இடத்துல உங்களுடைய நோய் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தீரும். ரொம்ப நாளாக பேக் பெயின், கழுத்து ப்ளஸ் பின்னாடி, சிலருக்கு ஷோல்டருக்கு கீழே, உங்களுக்கு முதுகு வரைக்கும், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிப்புகள்னால கரெக்டான வேலையை செய்ய முடியாத அளவுக்கு சந்திச்சுட்டு இருக்குது. பெண்களுக்கு குறிப்பாக இடுப்பில் இருந்து, அதாவது முட்டி ப்ளஸ் குதிங்கால் வரைக்குமே ரொம்ப பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்கும். அந்த பாதிப்புகளில் இருந்து ரிலீஃபாக வழி இருக்குது. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ப்ளஸ் இந்த பார்வையால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதற்குரிய வழியும் தீர்வும் வந்து கிடைக்கும். குரு பார்வை விளக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா, இடம் குடும்பத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து அபரிவிதமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும், எந்த ரீதியில் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, ராகு பகவான் 18, 19ஆம் தேதி பயிற்சியாகி அவர் கும்பத்துக்கு வராரு. அது உங்களுக்கு லாபம் சம்மந்தப்பட்ட இடம். அப்போ லாப
சம்மந்தப்பட்ட இடத்துல, அதாவது உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் லாபம் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ராகு 10ஆம் பாவத்தில் வராரு. அப்போ குரு பார்வை அந்த இடத்துல விழும்போது 10ஆம் பாவம்ன்ற வேலை ப்ளஸ் தொழில் சார்ந்த இடம். இந்த தொழில் சார்ந்ததும் வேலை சார்ந்து இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாக போகுது பெரிய லெவலில். அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் உண்டாகிடும். புது தொழில் தொடங்குறவங்களுக்கு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் உகந்த நேரம். யோசிக்கவே வேண்டாம், இறங்கி செயல்படுங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். அதுவும் 15க்கு மேலே தான் புது தொழில் நீங்கள் தொடங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும் நினச்சவங்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு மேலே அதற்குரிய வழிகள் அதற்கு முன்னாடி வேண்டாம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் வேலை இடம் மாற்றங்களும் நான் முதல்ல சொன்ன மாதிரி மாற வாய்ப்புகள் கிடைச்சால் மாற்றங்கள் பிறக்கும். அதுலேயும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல புது புது முயற்சிகளும் புது புது வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். வாங்க இந்த இலக்கில் நில்லுங்க. உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போகிறது அளவுக்கு சில வாய்ப்புகள் வரும். பெரிய லெவல் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. ரிஷபராசி அன்பர்கள் உங்களை பயன்படுத்தி மற்றவங்க இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கலாம், வளர்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் நீங்கள் வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. பெரிய லெவல் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க ஒரு காலமாக இருக்குது. குடும்ப ரீதியில் உங்களை யார் யாரெல்லாம் ஏளனமாக பார்த்தாங்களோ உறவுகளில் மீண்டும் நீங்கள் பெரிய லெவலில் வர போகிறீங்க. அருமையாக உங்களுக்கு இருக்க போகுது. இருக்கிற ராசியிலே இந்த பயிற்சிகள் இந்த வருடத்தில் ஆகக்கூடிய எல்லா பயிற்சிகளும் எல்லா கிரகங்களுடைய அமைவுகளும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா அது ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டுமே. அதனால் நீங்கள் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டமும் மன உளைச்சலும் எவ்வளவோ எத்தனையோ விஷயங்களை இறங்கி செய்து நீங்கள் எடுத்து செய்த ப்ராஜெக்ட் எல்லாமே 99% சக்ஸஸ்ஃபுல்லாக கடைசியில் 1% காரணமே இல்லாமல் ரிஜெக்டு. வெளியில் எழுதுகிற பரீட்சை ஒரு அரசு உத்தியோகத்துக்காக ஒரு மெடிக்கல் ரீதியில் நீங்கள் எழுதின பரீட்சையில் இருந்து எல்லாமே பக்கம் ஜஸ்ட் அரை மார்க்கில் போயிடும். மிஸ் பண்ணிட்டு இருந்ததுனால ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த முறை பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் நடந்ததை நினச்சது வரக்கூடிய இந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் நல்ல லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு அமைந்திடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியையும் அடைய போகிறீங்க. அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரவங்க இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இதை புத்திசாலித்தனமாக நீங்கள் அப்ளை பண்ணி வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அனைத்தையுமே நிறைவேற்றிக்கிறதுக்கான சரியான ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.